என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதிக்கும் போது நாம் இருதயம் சோர்ந்து போய் துவண்டு விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த முயற்சிகளுக்கான பலன், நாம் செய்கிற வேலைக்கான பலன், நாம் பட்ட பிரயாசங்களுக்கான பலன் தாமதிக்கும் போது நம்முடைய இருதயம் அதிகமாய் சோர்வடைகிறது. நம்மை தேற்றும் விதமாக வேதவசனம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது: அது தாமதித்தாலும் நீ காத்திரு, உனக்காய் கொடுக்கப்பட்ட தரிசனம், உனக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது தாமதித்தாலும் நீ காத்திரு, கர்த்தர் ஏற்ற வேளையிலே அதை உன் கரங்களிலே கொண்டு வந்து தருவார். ஒரு ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுடைய கரங்களிலே குறித்த நேரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். யோசேப்புக்கான உயர்வு தாமதித்தாலும் அவனுடைய கரங்களிலே வந்து சேர்ந்தது. வேதத்தில் அநேக தேவ மனுஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தாமதித்தாலும் காத்திருந்தார்கள், பெரிய பலனை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அந்த பலன் இதோ வருகிறது. கலங்காதிருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.